மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவாக மாண்பு முதலமைச்சர் தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு, காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு, காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது என்று. குறிப்பாக தென் மாநிலங்களில் உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை, தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு. தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்றும் அங்கே இருக்காது. அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது. ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்கின்றன? 1000 இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? 1000 இருக்கைகள் போட்டிருக்கிறார்கள் என்ற உள்நோக்கம் என்ன? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல. முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிறேன், 1000 இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க? காரணம் என்ன? 1000 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும். அப்ப இருக்கிற 545க்கு பதில் 1000 என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும்? இப்பவே நாடாளுமன்றத்தில் 10 நிமிடங்களுக்கு மேல பேச முடியல. இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 1000 வந்துட்டா 2 நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பாக பேசுறது. இதெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிதல் இல்லையா, இல்லை புரிஞ்சுட்டு இப்படி பேசுறாரான்னு தெரியல. பாஜக அப்படிதான் பேசுவாங்க. அவருடைய வேலை திட்டமே இதுதான், மக்களை திசை திருப்பது, மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும், தென்னிந்தியா பாதிக்கப்படும், வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை.